உம்மோடு மறைத்தால் உம்மோடு இயேசுவுக்காய் இயேசுவுக்காய் ஆண்டவர் ஒரு நாள் வருவார். இல்லைன்னா பாருங்க ஒரு நிமிஷம், ஆண்டவர் ஒரு நாள் வருவார். இந்த வெளிச்சம் இது கொண்டே தேடி வருவார். தேடி வரும். ஜஸ்ட் ஒரு சும்மா காட்டுறேன். என்கிட்ட வெளிச்சம் எரியுது, இங்க வெளிச்சம் எல்லாம் எரியுது, என்கிட்ட இந்த வெளிச்சம் எரியுது தெரியல. என்னை தேடுறாரு. ஒருத்தர் வேணும் ராஜு, அவன் அபிஷேகம் கொடுத்த எரியாம இருக்கானே. ராஜு எரியாம போனதுனால நிறைய பேர் செத்து போயிட்டாங்கடா. Can you believe எல்லாம் லைட் ஆஃப் பண்ணிட்டா மூஞ்சி யாருக்குமே தெரியாது, உங்க முகம் யாருக்கும் தெரியாது. இந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த வெளிச்சமே நான் வெளியே வழி தெரியாது. மைண்ட் கீப் பிளேயிங், எங்க போட தெரியாது. இப்போ செகண்ட் கேண்டில் ஆஃப் பண்ண நீங்க ரூட் தெரியாது. ஒருத்தர் தெரிஞ்சுக்குவோம், ஒருத்தர் சண்டை போட்டுக்குவோம். யாருக்குமே யாரும் தெரியாம போயிடும். மணி எரியல. உன் பக்கத்து வீட்டுக்கார ஏசப்பா கிட்ட வராம போன காரணம் நீ கர்த்தருக்காக எரியல. ரொம்ப அழகான வசனம் தம்பி பேசினாரு. கர்த்தர் இயேசு கிறிஸ்து எனக்குள்ள உருவாக்கப்படல. என் பக்கத்து வீட்டுக்காரங்களே இயேசு தெரியலனா எவ்வளவு மோசமான நிலையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க 34 வயசு சார்லி கர்க் மனுஷனை சுட்டு கொண்டு போட்டாங்க. 3 வயசு 3 பிள்ளைங்க அப்பா செத்து போயிட்டான். கர்த்தருக்காக வெளிச்சமா பிரகாசிக்கணும். 34 வயசுன்றது மேட்டர் இல்ல. 34 வயசுல 70 வயசுல செய்யாத ஆட்கள் செய்யாத அந்த வேலையை 34 வயசுல வாலிப செஞ்சு முடிச்சான். தங்கச்சி இன்னைக்கு உன் வாழ்க்கையில இருள் ரொம்பிடுச்சா? ஏன் அந்த கையில இருக்கிற கேண்டில் அந்த வெளிச்சம் உனக்குள்ள வரும். இருள் ரொம்பிடுச்சு. இச்சை என்றது இருள், பாவம் என்றது இருள், பொறாமை என்றது இருள், திருட்டு, பொய், கொலை, விபச்சாரம், விவாகரத்து, அபார்ஷன் எல்லாமே இருள். உன் உள்ளத்தை நிரம்பிடுச்சா? கர்த்தர் ஞாபகப்படுத்த நீ இருளமா, நீ வெளிச்சம், நீ வேசி அல்ல, நீ இச்சைக்கு பிறந்தவள் அல்ல, சட்டை போட பிறந்தவள் அல்ல, நீ கொலை செய்ய பிறந்தவள் அல்ல, நீ வெளிச்சமாய் பிரகாசிக்க வேண்டும். Burn for God. ஒப்பு கொடுங்க. அப்பா அப்பா சொல்லுங்க. அதை கொஞ்சம் நாட்கள் கொடுத்துருவீங்க. ஒரு நாள் நீங்க வரும்போது தெரியாம போய்க்கூடாது. கடைசி மூச்சு வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கணும்ப்பா. யாருக்கு நம்மளோ இல்லையோ, சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, இன்னைக்கு நான் இருப்பேன், நாளைக்கு நான் இருக்க மாட்டேன். இன்னைக்கு சபாசி சொல்லுவேன், நாளைக்கு திட்டுவேன், போடான்னு பொறுக்கிடுவேன். என்ன சொன்னாலும் இன்னைக்கு ராஜோனா நீங்க தான் சூப்பரனுமா, நாளைக்கு ராஜோனா மாதிரி ஒரு திருட எவனும் இல்லை, அவன மாதிரி ஒரு பொறுக்கையில ஊருக்கே பேசுவான். நம்மளை பத்தி தப்பா காட்டும் போது கூட பரவாயில்ல. வெளிச்சத்து மேல தண்ணி விழுந்தாலும் வெளிச்சம் எரியுது, சுனாமி வந்தாலும் வெளிச்சம், அந்த வெளிச்சத்தை ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஏன்னா அதுக்கு தெரியும் நான் மனுஷனுக்காக வரல, அவருக்காக வந்திருக்கிறேன். இந்த உலகத்தை வெளிச்சத்துக்கு என் வேலையை நான் செய்வேன்.
இதை செஞ்சுட்டே போனா மழை வரட்டும், தப்பு தப்பா பேசட்டும், கூட இருக்கிறவங்க இல்லாம போகட்டும், 10 பேர் சாப்பிட வைப்போம். வெளிச்சம் ஒரு 10 பேர் சாப்பாடு கொடுக்கும்போது வெளிச்சமா மாறு. ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வியாதி உள்ளவர்களுக்கு சுகஜம் பண்ணும்போது நீ வெளிச்சமா மாறுற. யாரோ ஒரு விதவைக்கு ஒரு புடவை வாங்கி தரும்போது நீ வெளிச்சமா மாறுற. கஞ்சாடிக்கிற ஒரு தம்பிக்கு இயேசு பத்தி சொல்லும் போது நீ வெளிச்சமா மாறுற. காவலில் அவளை விசாரிக்கும் போது you become that light. You are that light. நீ அந்த வெளிச்சம், நீ அந்த வெளிச்சம். Amen. Hallelujah. அதை வைக்கும் போது உன் மனசுக்குள்ள அதை அடைஞ்ச பிறகு கர்த்தருடைய அபிஷேகம் மேல இறங்க போகுது. நீ இது கையில சுமக்கிறதல்ல, நீ உள்ளத்துல சுமந்த அந்த நெருப்பை அநேகரை பற்றி பிடிக்க நீ செய்ய போற. ஹalleluya. எல்லாம் கடைசியா கைகளை மேல உயர்த்தி உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன். உயிர் வாழ்கிறேன் உம்மை நானே. உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன் உம்மை நானே. உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன் உம்மை நானே. ஆனாலும் இயேசுவாய், ஆனாலும் இயேசுவாய், ஆனாலும் இயேசுவாய், ஆனாலும் இயேசுவாய். அரித்தார் கண்களை மூடி இருக்க வேளையில் வாலிப தம்பி மேல என்னுடைய வலது பக்கத்துல இடது பக்கத்துல இருந்தீங்கன்னா பாடல் பாடம் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாங்க. அப்படியே மெதுவாக இறங்கி வாங்க. Switch on the light. Switch on the light. Light on.